அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அலகு 2 பாடம் 3 திசு அளவிலான கட்டமைப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா தொகுதி என்னென்ன தொகுதியில் என்னென்ன விலங்குகள் இருக்குது லாஸ்ட்டாக பார்த்தோம், அந்த படம் தான் இல்லை. ஸோ இப்போது இந்த திசு அளவிலான கட்டமைப்பு விலங்குகளில் எப்படியெல்லாம் நடக்குது, விலங்குகள்னு சொல்ல முடியாது, மனிதன்லையோ விலங்குலையோ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணால் இந்த திசு அளவிலான கட்டமைப்பு எப்படியெல்லாம் நடக்குது சரிங்களா. ஸோ அதான் பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியில் என்னென்ன உள்ளடக்கம் என்ன அப்படின்னா விலங்கு திசுக்கள், விலங்குல திசுக்கள் என்ன மாதிரியான திசுக்கள் என்னென்னலாம் இருக்குது சரிங்களா. விலங்கு திசுக்கள் என்ன இருக்குது, இதில் ரொம்ப முக்கியமானது எபித்திலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு. ஸோ இந்த மாதிரியான திசுக்கள்லாம் இருக்கும். இந்த திசுக்களோட வேலைகள் என்ன, இந்த திசுக்கள் என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொடுக்குது, எப்படி எல்லாம் உருவாகுது, இதுதான் நம்ம என்ன பண்ணால் இந்த பாடப்பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இதை கொடுத்துருவாங்க. டப்பிடம் லூசிடம் என்னும் பிரதிபலிக்கும் திசு அடுக்கு. நம்ம அந்த பூனைகள்லாம் பார்த்துருப்போம், ஒரு சில மாடுங்கள்லாம் பார்த்துருப்போம். நைட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த லைட் ரேஸ் எதிரொலிப்பாடுன்னு சொல்லுவோம். நைட்டு அது பார்த்துச்சுன்னா அதுலேருந்து அந்த நைட் டைமில் அந்த கண்ணுலேருந்து என்ன பண்ணால் ஒரு மாதிரி அந்த ஒளி கதிர் நம்மளுக்கு என்ன பண்ணால் கூச்சுற மாதிரி இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணால் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா டப்பிடம் லூசிடம் என்னும் பிரதிபலிக்கும் திசு அடுக்கு பூனை போன்ற பெரும்பாலான விலங்குகள் இரவு நேர பார்வையை மேம்படுத்துகிறது. நைட் டைமில் மட்டும் பார்க்குறதுக்காக, நைட் டைம் நல்லா தெரியறதுக்காக மட்டும் என்ன பண்ணால் அந்த பூனையோட கண்களோ இல்லாட்டி மாடோட கண்களோ என்ன பண்ணது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த திசு அடுக்கு மாறி இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே இந்த திசு இருக்குது. இது என்ன மாதிரியான ஒவ்வொரு விலங்குகளும் ஒரு மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம், எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். கற்றலை நோக்கம். இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போகலாம். பண்பு அம்சங்களின் அடிப்படையில் பல்வேறு திசுக்களை மாணவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுதல் சரிங்களா. ஸோ இந்த பண்பு அம்சங்களின் அடிப்படையில் பல்வேறு திசுக்கள் என்னென்ன திசுக்களாக இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா. விலங்கு திசு, இணைப்பு திசு, எபித்திலிய திசு, இந்த மாதிரி திசுலாம் பார்த்துருப்போம் சரியா. தசை திசு அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா. அடையாளம் எந்தெந்த வடிவமைப்பில் இருந்தால் இது என்னென்ன திசுக்கள் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திசுக்களின் விளக்கங்கள், அவற்றின் அமைவிடம், பணிகள் மற்றும் மாறுபாடுகளை மாணவர்கள் புரிந்து கொள்ளுதல். திசுக்களின் விளக்கங்கள், திசுக்கள் என்னென்ன அது எப்படியெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். அவற்றின் அமைவிடம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட வேலைகள் என்ன தெரிஞ்சுக்கலாம். மாறுபாடுகளை மாணவர்கள் புரிந்து கொள்ளுதல். இதை தவிர்த்து தசை திசுக்கள், இணைப்பு திசுக்கள் மற்றும் நரம்பு திசுக்களின் முக்கியத்துவம் பற்றி புரிந்து கொள்ளுதல். தசை திசு என்ன இருக்குது, இணைப்பு திசு என்ன இருக்குது மற்றும் நரம்பு திசு என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன, அது இல்லைலாம் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த பாடப்பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. பல செல் உயிரிகளில் செல்கள் தனித்து இயங்குவதில்லை. கண்டிப்பாக தெரியும், ஒரு செல் உயிரினா செல்லு மட்டும்தான் அங்கே என்ன பண்ணணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். பல செல் உயிரில் ஒரு செல்லால் மட்டும் தனித்து இயங்க முடியாது. ஒரு செல் இன்னொரு செல் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அப்படின்னா இங்கே வேலை செய்ய முடியும். மாறாக அவை இறுக்கமான செல் கூட்டமைப்புகளை இணைந்து புரிந்து வாழ்கின்றன, பணிபுரிந்து வாழ்கின்றன இல்லை. ஸோ அது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து எல்லாமே என்ன பண்ணும், ஒரு வேலையை செய்யுது. தனிப்பட்ட செல்கள் ஒவ்வொன்றும் அந்த உடலின் சமநிலை பேணுவதற்கும் உடல் முழுவதற்கும் நன்மை அளிக்கும் சிறப்பான பணிகளை மேற்கொள்கின்றன. செல் சிறப்புறுதல் தெளிவாக உள்ளது. செல் சிறப்புறுதல் தெளிவாக இருக்கும். தசை செல்களின் அமைப்பும் செயல்களும் தோல் செல்களிலிருந்து மாறுபடுகிறது. தசை செல்லுக்கும் தோல் செல்லுக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணால் வேறு இருக்கும் சரியா. தோல் ஒரு மாதிரியான வேலை செய்ய ஆரம்பிக்கும், தசை ஒரு மாதிரியான வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் தசை செல்லுக்கும் தோல் செல்லுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. செல் சிறப்புறுதல் ஒருங்கிணைந்த முறையில் உடலை செயல்பட அனுமதிக்கிறது. ஒத்த அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செல்களை ஒன்றுபட்டு செய்யும் ஒரே வகையான செல் தொகுதிகள் திசுக்கள் எனப்படும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், செல்னால் என்ன, அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசு இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த பாருங்கள், ஒத்த அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுபட்டு செய்யும் ஒரே வகையான செல் திசுக்கள் செல் தொகுதிகள் திசுக்கள் எனப்படும். நம்பர் ஆஃப் செல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா திசுக்கள். ஒரே மாதிரியான வேலை செய்யக்கூடிய செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு, அது நம்ம என்னன்னா திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. திசுக்கள் குறிப்பிட்ட விதத்திலும் வடிவமைப்பிலும் இணைந்து நுரையீரல், இதயம், இரைப்பை, சிறுநீரகம், அண்டகங்கள், விந்தங்கள் மற்றும் இன்ன பிற உறுப்புகளாக உருவாகியுள்ளன. பாருங்கள் திசுக்கள் எப்படியெல்லாம் உருவாகுது பாருங்கள். திசுக்கள் குறிப்பிட்ட விகிதத்திலும் வடிவமைப்பில் இணைந்து நுரையீரல் உருவாக்குது, இதயத்தை உருவாக்குது, இரைப்பை உருவாக்குது, சிறுநீரகம், அண்டகம், விந்தகம் மற்றும் இன்ன பிற உறுப்புகளாக உருவாகியுள்ளது எல்லாமே சரிங்களா. ஸோ இது இருக்குது. எனவே திசுக்கள் உயிரினங்கள் கட்டமைப்பு
ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க. இல்லையா? உயிரினங்கள் திசுக்களை ஏன் கொஸ்டின் எப்படி என்ன திசுக்களை ஏன் உயிரினங்கள் கட்டமைப்பு என்று கூறுகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் ஒரே மாதிரியாக செயல்புரிகிற பணிபுரிகின்ற ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு தொகுதியாக இருக்கிறது நம்ம என்ன திசுக்கள்னு சொல்கிறோம். அந்த திசுக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன பண்ணால் இங்கே உறுப்புகளை உருமாற ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா திசுக்களை உயிரினங்கள் கட்டமைப்பு லிவிங் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் இணைந்து பொதுவான இயற்பியல் மற்றும் வேதியியல் செயல்பாடுகள் செய்தால் அவை உறுப்பு மண்டலம் என்று கூறுகிறோம் என்று அழைக்கப்படுகிறது. இல்லையா? அதை பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? இதெல்லாம் சொல்லியிருப்போம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் இணைந்து பொதுவான இயற்பியல் மற்றும் வேதியியல் செயல்பாடுகளை செய்தால் அவை உறுப்பு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், கழிவுநீக்க மண்டலம் போன்றவை பெரும்பாலான உறுப்புகளிலும் வேறுபட்ட திசுக்கள் பல விதங்களில் அமைந்து அவ்வுறுப்பின் அமைப்பையும் செயல்களையும் தீர்மானிக்கிறது. திசுவியல் ஹிஸ்டாலஜி என்னும் திசுக்களை பற்றிய அறிவியலானது மொத்த உள்ளம்பியல் மற்றும் அறிவியலை நிறைவு செய்கிறது. திசுவியல் திசுக்களை பற்றி படிப்பது தான் நம்ம என்னன்னா திசுவியல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமானது 1 மார்க்கில் கேட்பாங்க. திசுவியல் அப்படின்னு அதுதான். இவ்விரு பிரிவுகளும் இணைந்து உறுப்பு செயலின் புரிதலுக்கு அமைப்பு ரீதியான அடித்தளத்தை உருவாக்கிறது. ஸோ அமைப்பு ரீதியாக இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணால் உறுப்பு செயல், ஒரு உறுப்பு எப்படி செயல்படுது. சரியா? அதுக்கு அணுக்கள் முக்கியம். அணுக்கள் இருந்தால் தான் செல்கள் உருவாகும். செல்கள் இருந்தால் தான் திசுக்கள் உருவாகும். திசுக்கள் இருந்தால் தான் உறுப்புகள் உருவாகும். உறுப்புகள் இருந்தால் தான் உறுப்பு மண்டலம் உருவாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று வினைபுரிந்து ஒரு உயிரினத்தை எப்படி இது பண்ணுது பார்க்கலாம். விலங்கு திசுக்களின் வகைப்பாடு. விலங்கு திசுக்களின் வகைப்பாடு விலங்கு திசுக்கள் அப்படின்னா என்னென்ன திசு இருக்குது அப்படின்னா எபித்திலியல் திசு இருக்குது. முதல்ல எபித்திலியல் திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு அப்படின்ட்டு 4 வகையான திசுக்கள். ஒன்று எபித்திலியல் திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு அப்படின்ட்டு 4 வகையான திசுக்கள் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எபித்திலியல் திசு. எபித்திலியல் திசுவை 2 வகையாக பிரிக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா எளிய திசுக்கள், இன்னொன்று கூட்டு திசுக்கள். சரிங்களா? ஸோ 4 வகையான திசுக்கள் இருக்கும். ஒன்று எபித்திலியல் திசு, இன்னொன்று இணைப்பு திசு, இன்னொன்று தசை திசு, இன்னொன்று நரம்பு திசு. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எபித்திலியல் திசுவில் 2ஆக பிரிக்கிறோம். எபித்திலியல் திசு பார்க்க போகிறோம். எபித்திலியத்தில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா எளிய திசுக்கள், இன்னொன்று பார்த்திங்கன்னா கூட்டு திசுக்கள். சரிங்களா? ஸோ எளிய திசுக்கள் என்ன இருக்குன்னா தட்டை வடிவ செல்கள் இருக்கும், கனசதுர வடிவ செல்கள் இருக்குது, தூண் வடிவ செல்கள் இருக்குது, குறுநிலை கொண்ட செல்கள் இருக்குது, பொய்யடுக்கு செல்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா தட்டை வடிவ செல்கள், கனசதுர வடிவ செல்கள், தூண் வடிவ செல்கள், குறுநிலை கொண்ட செல்கள், பொய்யடுக்கு செல்கள். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருந்துட்டு இருக்கும். இல்லைங்களா? ஸோ இது எளிய திசுக்கள். எபித்திலியல் திசுக்களில் 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று எளிய திசு, இன்னொன்று கூட்டு திசு. எளிய திசுவில் 5 வகையான செல்கள் இருக்குது. தட்டை வடிவ செல்கள், கனசதுர வடிவ செல்கள், தூண் வடிவ செல்கள், குறுநிலை கொண்ட செல்கள், பொய்யடுக்கு செல்கள். ஸோ இப்போ கூட்டு திசுவில் என்ன இருக்கு பார்க்கலாம். கூட்டு திசு ரெண்டாக பிரியுது. ஒன்று அடுக்கு கூட்டு திசு, இன்னொன்று இடைநிலை கூட்டு திசு. அடுக்கு கூட்டு திசு, இன்னொன்று இடைநிலை கூட்டு திசு. அடுக்கு இடைநிலை அப்படின்ட்டு 2 பிரிவாக பிரிக்குது. அடுக்கு கூட்டு திசுவை 3 வகையாக பிரிக்கிறோம். ரொம்ப முக்கியமானது இதுதான். அடுக்கு கூட்டு திசுவை 3 வகையாக பிரிக்கும். தட்டை வடிவ செல்கள் இருக்குது, அதே தான் கனசதுர வடிவ செல்கள் இருக்குது, தூண் வடிவ செல்கள் இருக்குது. சரிங்களா? இங்கே அதே செல் தான் இருக்கும். தட்டை வடிவ செல்ஸு, கனசதுர வடிவ செல்லு, தூண் வடிவ செல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு திசு. ஸோ இந்த தட்டை வடிவ செல்ஸில் கரோட்டின் நிரம்பியவை, கரோட்டின் அற்றவை அப்படின்ட்டு 2 வகை செல்ஸ் இருக்கும். இதில் தட்டை வடிவ செல்ஸில் 2 வகையான இது இருக்குது. கரோட்டின் நிரம்பியவை, கரோட்டின் அற்றவை அப்படின்ட்டு 2 வகையான செல்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இது உறுப்பு மண்டலத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சு. திசு, இணைப்பு திசு எல்லாமே என்ன பண்ணால் தசைகள் இருக்கிறது பார்த்திங்கன்னா இணைப்பு திசு அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா மூளையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நரம்பு திசு. மூளையில் இருக்கிறது நரம்பு திசு. சரிங்களா? ஸோ அது இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எலும்பு தசை இணைக்கிறது பார்த்திங்கன்னா எலும்பு தசை இணைக்கிறது எலும்பு தசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆற்றல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதய தசை. ஆற்றல் இருக்கிறது இதய தசை அப்படின்னு சொல்லலாம்.
சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்டெஸ்டைன், அதாவது குடல் பகுதி உள்ளுறுப்புகள் இருக்கிறது எல்லாமே அப்படின்னா மென் தசைகள். அது வந்து பார்த்திங்கன்னா மென் தசைகள், மென்மையான தசைகள் அப்படின்னு சொல்லி மென் தசைகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலுக்கும் இந்த தசைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எபித்திலியல் திசு. சரி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எபித்திலியல் திசு அப்படின்னு சொல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா மனித திசு வகைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு திசுக்கு எலும்பு தசை, எபித்திலியல் திசு, மென் தசை, இதய தசை, நரம்பு திசு. சரிங்களா. இந்த மாதிரி பல விதமான திசுக்கள் வந்து இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விலங்கு திசுக்கள். விலங்கு திசுக்கள் செல்களின் அளவு, வடிவம் மற்றும் செயல் ஆகியவற்றின் அடிப்படையில் விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி வந்து இதை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்களின் அளவு, வடிவம், செயல் ஆகியவற்றின் அடிப்படையில் விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்படுகிறது. 4 வகை அடிப்படை திசுக்கள் பிணைக்கப்பட்டு அல்லது ஒன்றுடன் ஒன்று இணைந்து நமது உடல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சரியா. ஸோ 4 வகையான திசுக்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ணால் உடல் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அவையான எபித்திலியல் திசு, உரை ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. சரியா. ஸோ என்னென்ன இருக்குன்னா எபித்திலியல் திசு வந்து உரை மேலே நம்ம ஸ்கின், தோல் இருக்கு இல்லையா, தோலுக்கு அடியில் இருக்குது எபித்திலியல் திசு. இணைப்பு திசு ஆதரவு. இணைப்பு திசுனா எலும்புக்கும் சதைக்கும் இருக்கிறது வந்து இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தசை திசு, தசை. சரிங்களா. நம்ம அதுதான் இதுதான் வந்து எலும்புக்கும் தசைக்கும் இருக்கிறது இயக்கம் பண்ணுறது. சரியா. ஸோ இந்த இணைப்பு திசு அப்படின்றது என்ன பண்ணுன்னா தசைக்கும் தோலுக்கும் இடையில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நரம்பு திசு. ஸோ இந்த வகையான நரம்பு திசு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடான வேலை செய்யுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எபித்திலியல் திசு உரை நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இணைப்பு திசு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆதரவு உள்ளே வராமல் இருக்கிறது வந்து ப்ரொடக்ட் பண்ண ஆரம்பிக்கும். தசை திசு வந்து பார்த்திங்கன்னா இயக்கம் பண்ண ஆரம்பிக்கும். நரம்பு திசு வந்து கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்க்க போகிற அந்த விலங்கு திசுக்கள் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த 4 வகையான திசுக்கள் தான் உருவாகி என்ன பண்ணுதுன்னா ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ அது இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எபித்திலியல் திசு. எபித்திலியல் திசு உடலின் மேற்பரப்பிலும் உடற்குழியை சுற்றிலும் காணப்படும் செல் வரிசையானது எபித்திலியல் திசு எனப்படும். ஸோ இந்த எபித்திலியல் திசு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா உடலின் மேற்பகுதியில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். உடலின் மேற்பகுதி, உடற்குழியை சுற்றிலும் காணப்படும் செல் வரிசையானது எபித்திலியல் திசு எனப்படும். உடலின் மேற்பரப்பில் இத்திசுவானது உரை போன்றும் மெல்லிய படல எபித்திலியமாகவும் சுரப்பு எபித்திலியமாகவும் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. இந்த திசு எங்கே இருக்குன்னா உடல் படம், அதாவது தோலுக்கு அடியில். சரி, தோலுக்கு அடியில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயத்தை நம்ம என்ன சொல்லணும்னா இந்த எபித்திலியல் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து வேறு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சுரப்பு எபித்திலியமாக காணப்படுது. இந்த கிளான்ஸ்லாம் இருக்குல்ல, ஹார்மோன்ஸ், நொதிகள் இதெல்லாமே சுரக்கக்கூடிய அந்த இது இருக்கும். அந்த இடத்துல கூட இது வந்து இருந்துகிட்ருக்கு. பாதுகாப்பு, உறிஞ்சுதல், வடிகட்டுதல், கழிவு நீக்கம், சுரப்பு மற்றும் உணர்வறிதல் போன்ற பணிகளை எபித்திலியல் திசுக்கள் செய்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கில் கேட்பாங்க. எபித்திலியல் திசுக்களோட பணிகள் என்னென்ன. சரிங்களா. எபித்திலியல் திசுக்களோட பணிகள் என்ன அப்படின்னா இது பாருங்கள், பாதுகாக்குது, உறிஞ்சுதல், வடிகட்டுதல், கழிவு நீக்கம், சுரப்பு மற்றும் உணர்வறிதல் போன்ற பணிகளை எபித்திலியல் திசுக்கள் செய்கிறது. பாதுகாப்பு நம்ம தோலுக்கு அடியில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். உறிஞ்சுதல் அப்படின்றது என்ன பண்ணுன்னா நம்ம ரத்தத்தில் தேவையில்லாத பொருட்கள்லாம் உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே வந்து வடிகட்டு, கிட்னியில் இருக்கு இல்லையா, சிறுநீரகத்தில் போய்ட்டு வந்து வடிகட்ட ஆரம்பிக்கும். ஸோ வடிகட்டிட்டு தேவையில்லாத பொருட்களை வந்து கழிவு நீக்கம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சுரப்புனா நொதிகளை சுரக்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். மற்றும் உணர்வறிதல், நம்மளோட அந்த சென்சேஷன் எதுனா நம்மளை டச் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை எதுனா கடிக்குது, அந்த மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா உணர்வறிய தெரியும் போன்ற பணிகளை எபித்திலியல் திசுக்கள் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான வேலையை செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செல்கள் அப்படின்னு இருக்கும். செல்களின் அமைப்பில் உள்ள மாறுபாடுகளை பொறுத்து எபித்திலியல் திசுக்களானது எளிய எபித்திலியம் மற்றும் கூட்டு எபித்திலியம் என இருவகைப்படுகிறது. ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, செல்களோட அமைப்பு 2 எபித்திலியம், ஒன்று எளிய எபித்திலியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்டு எபித்திலியம். அல்லது கூட்டு எபித்திலியத்துக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுக்கு எபித்திலியம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், செல்களின் அமைப்பில் உள்ள மாறுபாடுகளை பொறுத்து எளிய எபித்திலிய திசுக்களானது எளிய எபித்திலியம் மற்றும் கூட்டு எபித்திலியம் அல்லது அடுக்கு எபித்திலியம் எனப்படும். சரியா. ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்க. எளிய எபித்திலியம் அல்லது அடுக்கு எபித்திலியம், கூட்டு எபித்திலியம் அல்லது அடுக்கு எபித்திலியம் என்று சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ எளிய எபித்திலியம்
அதில் ஃபஸ்ட்டு வந்து எளிய எபித்திலியம். எளிய எபித்திலியம் நம்ம வந்து 5 வகை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது என்ன இருக்குது, எளிய எபித்திலியம் ஓரடுக்கு செல்களானது. எளிய எபித்திலியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரடுக்கு செல்களானது உறிஞ்சும் சுரக்கும் மற்றும் வடிகட்டும் உறுப்புகளின் இவை காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து உறிஞ்சுதோ, நம்ம உடம்புல இதெல்லாம் வந்து உறிஞ்சக்கூடிய பகுதி இருக்கோ ஸோ அங்கெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் சுரக்குதோ அங்கே இடத்துல இருக்கும். வடிகற்ற பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிய திசுக்கள் வந்து இருந்துகிட்ருக்கும். எளிய எபித்திலியமானது தட்டை வடிவ எபித்திலியம், கனசதுர வடிவ எபித்திலியம், தூண் வடிவ எபித்திலியம் மற்றும் குறுகிய கொண்ட எபித்திலியம் மற்றும் பொய்யடுக்கு எபித்திலியம் என மேலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இல்லை அது பாருங்கள், நல்லா ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தான் கேட்பாங்க கொஸ்டின். எளிய எபித்திலியம் மறுபடியும் என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, தட்டை வடிவ எபித்திலியம், கனசதுர வடிவ எபித்திலியம், தூண் வடிவ எபித்திலியம், குறுகிய கொண்ட எபித்திலியம் மற்றும் பொய்யடுக்கு எபித்திலியம் என மேலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது, பிரிக்கிறாங்க. மெல்லிய தட்டையான ஓரடுக்கு செல்களான ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்டவை தட்டை எபித்திலியம் எனப்படும். தட்டை எபித்திலியம் அதுதான், மெல்லிய தட்டையான ஓரடுக்கு செல்களால் ஆன ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்டது எபித்திலியம், தட்டை வடிவ எபித்திலியம் ஆகும். சரியா. தட்டை வடிவ எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்குது, தட்டை வடிவ எபித்திலியம் எங்கெல்லாம் இருக்குன்னா, இவை சிறுநீரக குளோமெருலஸ். சிறுநீர பகுதி இருக்கிற சிறுநீர பகுதியில் குளோமெருலஸ் பகுதி இருக்கும். குளோமெருலஸ் தான் நம்ம சிறுநீரகத்தை வடிகட்டும் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அந்த குளோமெருலஸ் பகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த சிறுநீரகத்தில் இந்த சிறுநீரக குளோமெருலஸ் வடிகட்டும் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் வந்து இருக்குது. நுரையீரலின் காற்றுப்பைகள், அல்வியோலை சொல்லுவோம் இல்லையா, காற்றுப்பை, நுரையீரலோட காற்றுப்பையில் அங்கே இருக்கும். இதயம், இரத்தக்குழல் மற்றும் நிணநீர் நாளங்களில் உரையாகவும் பாதுகாப்பு தேவைப்படாத இடங்களில் ஊடுருவல் எல்லையாகவும் வடிகட்டும் பரப்பலாகவும் இவை செயல்படுகிறது. இல்லையா. ஸோ எல்லா இடத்துல இருக்கும். சிறுநீரகத்தில் இருக்குது, நுரையீரலில் இருக்குது, முக்கியமான உறுப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். சிறுநீரகத்தில் இருக்குது, நுரையீரலில் இருக்குது, இதயத்தில் இருக்குது, இரத்தக்குழாயில் இருக்குது, நிணநீர் நாளங்கள் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து பாதுகாப்புக்கு தேவையான பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையும் என்ன பண்ணால் ஊடுருவி எல்லையாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்துகிட்ருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தூண் வடிவ எபித்திலியம். சரியா. இது வந்து பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தட்டை எபித்திலியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது எங்கே என்னென்ன இந்த இதெல்லாம் இருக்குது. சரிங்களா. குறுகிய கொண்ட எபித்திலியம் இது பாருங்கள், குறுகிய கொண்ட பொய்யடுக்கு எபித்திலியம் இதுதான் பார்த்தீங்கன்னா சுவாச பாதையில் இருக்கும். நம்ம நுரையீரல் சொல்லுவோம் இல்லையா, இந்த பகுதி அதான் நுரையீரல். இந்த பகுதி இது ரெண்டுமே அந்த நுரையீரல் பகுதி. இந்த நுரையீரலில் இங்கேருந்து இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறுகிய கொண்ட பொய்யடுக்கு எபித்திலியம், அதோட வடிவம் எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை. ஸோ அதை தவிர்த்து அடுத்து வந்து தட்டை வடிவ எபித்திலியம். தட்டை வடிவ எபித்திலியம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இறப்பை, சிறுகுடல் அந்த மாதிரியான பகுதியில் இருக்கும். இந்த மாதிரியான அடுக்கு செல்கள் இருந்துச்சுன்னா வந்து தட்டையாக இருந்துச்சுன்னா வந்து தட்டை வடிவ எபித்திலியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எளிய தூண் வடிவ எபித்திலியம். ஸோ இதுவும் வந்து இங்கே தான் இருக்குது. எளிய தூண் வடிவ எபித்திலியம் இது வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சத்துக்கு வந்து உதவ ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு எளிய கனசதுர வடிவ எபித்திலியம் எங்கே இருக்குன்னா சிறுநீரகத்தில் வந்து இருக்கும். சரியா. சிறுநீரகத்தில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எளிய கனசதுர வடிவ எபித்திலியம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எளிய தட்டை வடிவ எபித்திலியம் நுரையீரல் காற்றுப்பைகள் இருக்கும். சரிங்களா. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எபித்திலியத்தின் மேல் பகுதி இது எல்லாமே இருக்குது. சரி, அடிச்சவு இதெல்லாமே இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிய தட்டை வடிவ எபித்திலியம் நுரையீரல் இருக்குது, காற்றுப்பையில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த செல்கள் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த குறுகிய கொண்ட எபித்திலியம், தட்டை வடிவ எபித்திலியம், எளிய தூண் வடிவ எபித்திலியம், கனசதுர எபித்திலியம், தட்டை வடிவ எபித்திலியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செல்லோட அமைப்பை பொறுத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த எபித்திலிய திசுக்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. சரிங்களா. நன்றி.